Hello everyone, welcome to this video. இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம படிக்க போகிறோங்க. இது கிட்டத்தட்ட ப்ரீவியஸாக நம்ம ஒரு வீடியோவில் டி செல்ஸ், பி செல்ஸ், ஆன்டிபாடினா என்ன, தடுப்பூசி எப்படி வேலை செய்யுது, அதில் என்னென்ன இருக்குன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன் அண்ட் அதே மாதிரி ஐகார்டாக ஆட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கலாம். பட் டோன்ட் வாரி, வி வில் எக்ஸ்பிளைன் கம்ப்ளீட்லி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான். அதே மாதிரி இதுவும். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி விதவுட் ஸ்கிப்பிங். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் பேரை பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பட் அதுக்கு முன்னாடி ஆன்டிபாடிஸ்னால் என்ன, ஆன்டிஜென் என்ன, குயிக்காக ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கும் பார்த்தவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்டிபாடிஸ்னால் என்ன, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய போர் வீரர்கள், நோயை எதிர்த்து போராடும், சண்டை போடும். ஆன்டிஜென் அப்படிங்கிறது உள்ளே வரக்கூடிய ஃபாரின் பாடி, ஃபாரின் பார்ட்டிக்கல், கிருமி, வைரஸ், பாக்டீரியா, இதெல்லாம் தான் ஆன்டிஜென். அதே மாதிரி ஒயிட் பிளட் செல்ஸ், இம்யூனிட்டி, அது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு கோர் காம்பனண்ட்டே அதுதான். அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் WBCஸில் ப்ராட்லி 2 வகையான செல்ஸ் தான், டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸ்ன்னு பார்த்தோம். பி செல்ஸ் தான் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த போர் வீரர்களை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அண்ட் டி செல்ஸ் என்ன, டைரெக்டாக அட்டாக் தான் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கிளாரிட்டியோட இந்த டாபிக் அணுகலாம். ரொம்ப சிம்பிளான விஷயங்க. மோனோக்ளோனல் ஆன்டிபாடி என்னது? அது ஒரு வகையான ஆன்டிபாடி. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். போர் வீரர்கள் உள்ளே வரக்கூடிய நோயை, யாரா இவன் கிருமி, அதை எடுத்து கலந்து ஊற்றுறா அப்படின்னு சொல்லி ஊற்றி கொண்டுரும். இதுதான் ஐடியா. ஆனால் அது ஏன் மோனோக்ளோனல்னு சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளோன் பண்ணியிருக்கோம், லெபார்ட்டரியில் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோட்டீன் அது, அதனால் அதை க்ளோன் பண்ணுறோம். இன்னொன்று மோனோனா சிங்கிள், அதாவது ப்ராட்லி 2 வகையான செல்ஸ் பார்த்தோம் இல்லையா, டி செல்ஸ், பி செல்ஸ். அதில் பி செல்ஸ்லேருந்து மட்டும் டெரைவ் பண்ணுறதுனால இதை மோனோக்ளோனல் ஆன்டிபாடின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? வில் see about this. See, monoclonal antibodies. Monoclonal antibodies are laboratory made proteins, சொன்னேன் இல்லையா, that mimic the immune system's ability to fight harmful pathogen. ஹார்ம்ஃபுல்லான பேத்தோஜனை அட்டாக் பண்ணக்கூடிய பாடியோட மெக்கானிசமையே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும். அதுதான் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி தே ஆர் கால்ட் மோனோக்ளோனல். எதனால்? தே ஆர் டிரைவ்டு ஒன்லி ஃப்ரம் அ சிங்கிள் டைப் ஆஃப் இம்யூன் செல். எது? பி செல்ஸ். ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பி செல்ஸ். எஸ், நவ் they are designed to target a specific antigen. அதாவது உள்ளே வரக்கூடிய பாக்டீரியாவோ வைரஸோ அதை டார்கெட் பண்ணுறாங்க. அந்த ஆன்டிஜனை டார்கெட் பண்ணக்கூடிய ஆன்டிபாடி derived from B cell. pretty simple. இதில் சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டோன்ட் வரி. see here, ரித்துக்ஸிமேப் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹாட்ச்கின் லிம்ஃபோமா அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு டிசீஸ், ஒரு கேன்சர். ஓகே, இதில் என்ன ஆகும்னா, நம்மளோட பி செல்ஸ், ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பி செல் இருக்கு இல்லையா, தட் பிகம்ஸ் கேன்சரஸ். பி செல்ஸ் பிகம் கேன்சரஸ். அப்போ எப்படி? கிட்டத்தட்ட பாகுபலியில் கட்டப்பா குத்துற மாதிரி. ஏன்னா பி செல்ஸ் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி சண்டை போடணும். வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்துட்டோன்னே, பி செல்ஸ் வாங்க வாங்க வாங்க, இவனை தான் அடிக்கணும், வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது சச்சக்குன்னு முதுகுல, காசி நீயுமாடா அப்படின்னு சசிகுமார் சுப்பிரமணியபுரத்தில் கேட்குற மாதிரி தான். கட்டப்பா பாகுபலியை குத்துனா மாதிரி நம்ம பி செல்ஸே கேன்சரஸ் ஆகிடுச்சுன்னா, பத்தாத நதியெல்லாம் இந்த கடலை பார்த்து ஆறுதலடையும், கதலே வற்றி போச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பி செல்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கணுமா இல்லையாங்க? அதை தான் இந்த ரித்துக்ஸிமேப் என்ன பண்ணும், CD20 ப்ரோட்டீன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஃப்ளாக் குத்திடும். யார் யாரெல்லாம் கேன்சரஸாக மாறின பி செல்லோ அவங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி முதுகில் ஒட்டிடும். அப்போ ஈஸியாக நம்ம ஆன்டிபாடிஸ் இவங்களாம் தான் வில்லனாக மாறினவங்க, துரோகிகள் அப்படின்னு டார்கெட் பண்ணி டப் டப் டப்னு சுற்ற முடியும். இந்த இடத்துல ஐ எம் ஆல்சோ ரிமைண்டட் ஆஃப் பேட்டில் ஆஃப் பிளாசிங்க. எப்படி காக்க வேண்டிய பி செல்ஸே அழிக்க துணிஞ்சிருச்சோ, கேன்சரஸாக மாதிரி நம்மளுக்கு துரோகம் பண்ணிடுதோ இந்த பர்டிகுலர் டிசீஸில், அதே மாதிரி தான் பேட்டில் ஆஃப் பிளாசியில் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 1757 பேட்டில் ஆஃப் பிளாசியில் சிராஜுத்தௌலான்னு பெங்காலோட நவாப், அவருக்கும் பிரிட்டிஷ்க்கும் சண்டை. அப்போ நேராக பிரிட்டிஷ் கூட சண்டை போகிறதுக்காக பேட்டில் ஆஃப் பிளாசியில் வராரு. அந்த பக்கம் ராபர்ட் கிளைவ், இந்த பக்கம் வந்து சிராஜுத்தௌலா வந்துட்டு சண்டை போட்டு, வாங்க ஆமாம் போர் அடிங்க அவங்கள அப்படின்னு சொல்லும்பொழுது, இவரோட போர் தளபதியான மிர் ஜாஃபர் அந்த பக்கம் போயிட்டார். ஆனால் நான் இங்கே இருக்கனே அப்படின்னு, அட பாவி துரோகி அப்படின்னு. அண்ட் ஹி காட் டிஃபீட்டட். அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் எம்பையர் நம்ம இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, கால் ஊன்றி வேறு ஊன்றுச்சு. இந்த மாதிரி பல துரோகிகள்லாம் தான் இந்தியன் ஹிஸ்ட்ரி த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வேஷன்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு அடித்தளமாகவே இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
பட் இங்கே லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பி செல்ஸ் கேன்சரஸ் ஆகி நமக்கே துரோகம் பண்ணுற மாதிரி தான் மிர் ஜாஃபர் அந்த பக்கம் போயிடுவார். ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் பேரலல் அண்ட் an எக்ஸாம்பிள் ஐ வாண்டட் டு கிவ். ஸோ இதுதான் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கு லெபார்ட்டரி மேடாக ஒரு ப்ரோட்டீன் டிரெக்ட்லி டிரைவ் ஃப்ரம் பி செல்ஸ். ஐ ஹோப் யூ என்ஜாய் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் see you in the next video. Thank you so much.